இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கல்வாரி நேசம் ஊழியங்கள் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நான் கொடுக்கும் செய்தியின் தலைப்பு, முடவன் மானை போலே குதிப்பான். முடவன் மானை போலே குதிப்பான். ஏனென்றால் நாம் மற்றொரு கிறிஸ்துமஸ் காலங்கள் ஆயத்தத்திற்குள் வந்திருக்கிறோம். அடுத்த மாதம் நேரமதில் அதிகமாக கொண்டாட்டங்களுக்கு நேராக சென்று கொண்டிருப்போம். இங்கே பாடல் ஆராதனைகள், பாட்டு ஆராதனைகள், கிறிஸ்துமஸ் கீத பவனிகள் என்று ஏராளமான காரியங்கள். ஆகையால் நாம் இந்த கிறிஸ்துமஸ் காலங்களை நாம் எவ்வாறு கொண்டாடப்படுகிறோம் என்பதை நாம் வேதாந்தத்திலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ ஏனோதானம் என்று எப்பொழுதும் போல நமக்கும் ஒரு பண்டிகை வருகிறது கொண்டாடுவோம் என்று சொல்லி நினைக்கக்கூடாது. ஏனென்றால் நாம் கிறிஸ்துமஸ் காலங்களில் கொண்டாடுவது கிறிஸ்துமஸ் காலம் மட்டுமல்ல, மற்ற எல்லா காலங்களிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம் உள்ளத்தில் வாசம் பண்ணும் பொழுது நாம் எப்பொழுதும் முடவன் மானை போல குதிப்பான். மான் குதித்து குதித்து செல்வதை நீங்கள் பார்ப்பீர்கள். எவ்வளவு அதிக உயரமாக தாண்டி தாண்டி ஓடும். அதே போல்தான் கால் முடமானவர்களும் தாண்டி தாண்டி அதிகமாக ஓட வேண்டும். நீங்கள் முடவனை பார்த்தீர்கள் என்றால் அவர்களால் நடக்கவே முடியாது. ஆனால் எவ்வாறு ஓடுவது? ஆனால் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் அது முடியும். ஏசாயா 35:4-5-6 நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், மனம் பதறுகளை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டு போகும். அப்பொழுது முடவன் மானை போல குதிப்பான், ஊமையின் நாவும் கெம்பியிருக்கும். வனாந்திரத்திலே தண்ணீர்களும் கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும். ஆம் பிரியமானவர்களே, நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகை எதற்கென்றால் நீதியை சரி கட்டவும் ஜெபத்துக்கு பதிலளிக்கவும் தேவன் வந்து கொண்டிருக்கிறார். அநேக நாள் நாம் ஏதாவது ஒரு காரியத்தில் நாம் ஜெபத்தில் சோர்ந்து போயிருந்தோமானால் நாம் இந்த வசனத்தை நாம் அதிகமாக தியானித்து நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவதரித்த நோக்கமே நாம் நீதியை சரி கட்டவும் ஜெபத்திற்கு பதிலளிக்கவும் தான். அவர் ரட்சிக்கிற தேவன். எப்பொழுது நமக்கு நீதி கிடைக்கும்? எப்பொழுது நமக்கு ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கும்? நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான். ஏனென்றால் மத்தேயு 1:21 இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். ஆம் பிரியமானவர்களே, நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நாமம் கொடுக்கப்பட்டுள்ளது. அது இயேசு என்னும் நாமம். அந்த நாமத்தை அறிந்தவர்கள் யாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். நாம் ரட்சிக்கப்படும் பொழுது நடக்கின்ற காரியங்கள் தான் ஏசாயா 5:6 கூறப்பட்டுள்ளது. குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் கண்கள் திறவுண்டு போகும். அப்பொழுது முடவன் மானை போல குதிப்பான், ஊமையின் நாவும் கெம்பியிருக்கும். வனாந்திரத்திலே தண்ணீர்களும் கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும். பாருங்கள் பிரியமானவர்களே, நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது எல்லா விதத்திலும் ஒரு பூர்ணத்துவம் காணப்படுகிறது, ஒரு பர்ஃபெக்ஷன், எந்தவித குறைபாடுமே கிடையாது. இங்கு குருடரின் கண்கள் திறக்கப்பட வேண்டும். நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறியாமல் இருந்தோமானால் நிச்சயமாகவே நாம் குருடர்கள் தான். நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். செவிடரின் செவிகள் திறவுண்டு போகும். நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்தை எப்பொழுதும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக நம் செவிகள் திறந்திருக்க வேண்டும். நாம் எதையோ காரியங்களுக்காக நம் செவிகள் திறந்திருக்கிறது. மற்றவர்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மற்றவர்கள் சொல்லும் பொழுது எவ்வளவு கவனமாக கேட்கிறோம். ஆனால் அதே போலதான் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்தை ஒருவர் விளக்கும் பொழுது நம்முடைய செவிகள் திறந்திருக்கிறதா, கவனமாக கேட்கிறதா என்று நாம் கடமைப்பட்டுள்ளோம். அப்பொழுது முடவன் மானை போல கிடப்பான். நாம் முடங்கி போயிருந்தால், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பறைசாற்ற இயலாமல் நடந்து சென்று அங்கெங்கும் அலைந்து திரிந்து பறைசாற்ற இயலாமல் முடங்கி போயிருந்தால், இந்த கிறிஸ்துவ ஜீவித்தில் நாம் முடவன் மானை போல குதிக்க வேண்டிய காலம்தான் இந்த கிறிஸ்துமஸ் காலம்.
ஊமையின் நாவும் கெம்பியிருக்கும். நாம் பாடல் ஆராதனை இங்கு அதிகமாக நடக்கும். நீங்கள் எல்லா டிவி சேனல்லையும் பார்த்தீர்கள் என்றால் பாடல் ஆராதனைக்கு தான் அழைப்பு விடுப்பார்கள். நீங்கள் எல்லா கிறிஸ்துவ ஆலய ஆராதனையிலும் அதிகமான பாடல்களை பிராக்டிஸ் பண்ணி பாடுவார்கள். நாமும் பாட வேண்டும். ஏனென்றால் அப்பொழுதுதான் நம்முடைய நாவு ஊமையின் நாவும் கெம்பியிருக்கும். ஆகையால் நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த 4 காரியங்களும் நடந்திருக்கிறதா என்று நாம் அதிகமாக நாம் ஆராதிக்க பரிசோதிக்க கடமைப்பட்டுள்ளோம். அப்பொழுதுதான் நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிறிஸ்துமஸ் காலங்களை உண்மையாக அவரை தொழுது கொள்ளும் காலமாக இருக்க வேண்டும். இங்கு முடவன் மானை போலே குதிப்பான் என்பது பற்றி சற்று நாம் தியானிக்கலாம். இங்கு முதலாவது அலங்கார வாசலில் சுகமாக்கப்பட்ட முடவன். பெத்லெஹேம் தேவாலயத்தில் அலங்கார வாசல் என்று ஒரு வாசல் இருந்தது. அந்த வாசலில் முற்றிலும் சப்பானியாக பிறந்த ஒரு முடவனை கொண்டு வந்து வைத்து பிச்சு கேட்கும்படி வைத்திருந்தார்கள். இங்கு பாருங்கள், அலங்கார வாசல் முன்னதாக வைக்கப்பட்ட ஒரு முடவன். நாமும் கூட கீர்த்த பாமாலை பாடும்போது அலங்கார வாசலில் இந்த ஆலயத்துக்குள் செல்கிறேன் என்று பாடல் பாடுகிறோம். ஆனால் அந்த பாடலை பாடுபவர்கள் நாம் ஒரு முடவனை போல இருக்கிறோமா, இல்லை மானை போல் முடவன் குதித்தெழுந்ததை போல் இருக்கிறோமா என்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். அப்போஸ்தலர் 3:1 ஜெபவேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுரும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். ஏன் இந்த அதிகாரத்தில் ஒரு மணி குறிக்கப்பட்டுள்ளது? பேதுரும் யோவானும் குறிக்கப்பட்ட நேரத்தில் தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவேளை குறிக்கப்பட்ட நேரத்துக்கு முன்னதாகவே ஆலயத்தில் செல்ல வேண்டும் என்று 9ஆம் தேதி ஆராதனைக்கு செல்கிறார்கள். நாமும் கூட இந்த கிறிஸ்துமஸ் கீத ஆராதனையில் கலந்து கொள்ளும் பொழுதும் ஏராளமான வழிபாடுகளில் கலந்து கொள்ளும் போதும் குறிக்கப்பட்ட நேரத்தில் நாம் ஆலயத்துக்கு செல்ல வேண்டும். நாம் ஆலயத்துக்கு ஒருபோதும் தாமதமாக செல்வதை வழக்கமாக கொள்ளக்கூடாது. ஏதோ ஒரு சில காரணங்களால் ஒரு சில வாரங்கள் தவிர்க்கப்படலாம். ஆனால் அதையே கொள்கையாக வைத்து கொள்ளக்கூடாது. நேரம் கழித்து போனால் என்ன, நம்மை யார் பார்க்கிறார்கள் என்றெல்லாம் நினைக்கக்கூடாது. தேவன் அந்த நேரத்தை குறித்து வைத்திருக்கிறார். அதனால்தான் வேதாந்தத்தில் இப்படி ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. ஜெபவேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுரும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். இங்கு ஒரு சப்பானியை குறித்து குறிக்கப்பட்டுள்ளது. அப்போஸ்தலர் 3:2 அப்பொழுது தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்தில் பிரவேசிக்கிற இடத்தில் பிச்சு கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எண்ணப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள். அலங்கார வாசலில் இருந்த முடவன் மற்றவர்களால் சுமந்து வைப்பார்கள். இங்கு அலங்கார வாசலால் கொண்டு வரப்பட்ட முடவன் மற்றவர்களால் சுமக்குந்து கொண்டு வரப்போகிற முடவன். அவன் தன்னிச்சையாக தன்னாலே நடக்க முடியாது. ஆனால் நாடோறும் பிச்சை கேட்பதற்காக அங்கு வருவார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய ஜெபம் அநேக நேரங்களில் ஒரு பிச்சை கேட்பது போல்தான் இருக்கிறது. தேவனே, எனக்கு இதை தாரும், அதை தாரும், இதை தாரும் என்று தேவன் நம் வாழ்க்கையில் செய்த நன்மைகள் நினைந்து அதை துதிக்க நம்முடைய நாவுகள் இல்லாத பொழுது இந்த முடங்கி போன முடவனை போல்தான் இருப்போம். ஏனென்றால் இந்த முடவன் அவன் கால்கள் முடங்கி இருந்தபடியினால் அவனுடைய குறைதான் பெரிதாக தெரியும். ஆகையால் தேவனிடம் நன்றி சொல்வதற்கு அவனுக்கு மனதே இருக்காது. தேவனே, ஏன் என்னை படுத்தி விட்டீர்கள் என்றுதான் நினைப்பார்கள். அவனுடைய வழக்கம் பிச்சை கேட்பதுதான். ஆகையால் நாமும் கூட தேவனுக்கு நன்றி செல்லாமல் எப்பொழுது பார்த்தாலும் அவரிடம் ஏதாவது யாசிப்பது போல் கேட்டுக்கொண்டே இருந்தால் நாமும் கூட இந்த அலங்கார வாசலில் வைக்கப்பட்ட ஒரு முடவனை போலதான் காணப்படுவோம். ஆகையால் இதை நாம் சிந்திப்போம் பிரியமானவர்களே. ஆகையால் நம்முடைய ஜெபங்கள் எவ்வாறு இருக்கிறது? அப்பொழுது அப்போஸ்தலர் 3:3 தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் கண்டு அவன் பிச்சை கேட்டான். இந்த முழுவதும் முடமானி போக முடவன் பேதுருவையும் யோவானையும் கண்டு பிச்சை கேட்டான். நாம் தேவனிடம் யாசிப்பவர்களாக இருக்கும் பொழுது நாம் மற்றவர்களிடம் ஏதாவது கிடைக்குமா என்றுதான் யாசிப்பவர்களை போல நாம் காணப்படுவோம். ஆனால் தேவனை நாம் நம்பி ஜீவிக்கும் பொழுது நாம் மற்றவர்கள் நமக்கு என்ன தருவார்களோ தரமாட்டார்களோ என்பதை குறித்து நாம் அவ்வளவு கவலைப்பட மாட்டோம். ஆனால் தேவனிடமே நாம் எப்பொழுது பார்த்தாலும் முடவனை போல நாம் யாசிப்பதை போல நாம் இருந்து கொண்டால் மற்றவர்களிடமும்
நாம் சுற்றுப்புற மக்களிடமும் சுற்றி இருக்க மக்களிடமிருந்து கூட நமக்கு ஏதாவது அவரிடமிருந்து கிடைக்குமா, ஏதாவது தரமாட்டார்களா என்றெல்லாம் நாம் நினைப்போம். அவ்வாறு தான் இங்கு தேவாலயத்தில் பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் கண்டு அவன் பிச்சை கேட்டான். அடுத்ததாக அப்போஸ்தலர் 3:4 பேதுரும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கிப்பார் என்றார்கள். அவன் அவரிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். நான் பிரியமானவர்களே, ஒரு முடவனை பார்த்து நீர் எங்களை பார் என்றால் நிச்சயமாகவே அவன் இந்த இவர்களிடமிருந்து எனக்கு அதிகமான பணம் கிடைக்க போது போல என்று ஒரு நம்பிக்கையோடு நோக்கி பார்த்தான். நாமும் கூட நாம் மனிதர்களை நோக்கி பார்க்கும் பொழுது இந்த முடவனை போல்தான் காணப்படுகிறோம். ஒரு மனிதன் என்னை பார், என்னை வந்து பார் என்றால் நாம் அதிக எக்ஸ்பெக்டேஷனோடு அவரிடம் செல்வோம். நிச்சயமாகவே நாம் நினைவித்த காரியம் அவர்களால் முடிந்துவிடும், எனக்கு ஒரு கவலையும் கிடையாது. இல்லையென்றால் நாம் ஏதாவது ஒரு கவலை கஷ்டம், முக்கியமாக பண கஷ்டத்தில் இருக்கும் பொழுது ஒருவர் மிகவும் தெரிந்தவர் நம்மை நோக்கி நீ என் வீட்டில் வந்து என்னை பார் என்று சொன்னால் நாம் அதிக எதிர்பார்ப்போடு போவோம். நிச்சயமாகவே ஒரு பெரும் தொகை நமக்கு கிடைத்துவிடும், கடனை அடைத்து விடலாம் என்று. பிரியமானவர்களே, நாம் அப்படி ஒரு எண்ணத்தில் இருந்தோமானால் நிச்சயமாகவே நாம் இந்த உடவனை போல பேதுருவும் யோவானிடத்திலிருந்து ஏதாவது கிடைக்கும் என்று பிச்சை கேட்பவர்களை போல்தான் இருப்போம். ஆனால் பேதுரும் யோவானும் அப்போஸ்தலராக இருந்தபடியினால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பை ருசித்தபடியினால் அவனுக்கு சுகமளிக்கும்படியாக ஒரு மேலான எண்ணம் அவர்கள் மேல் இருந்தது. ஆகையால் அவர்களை பார்த்து சொன்னார்கள். அப்போஸ்தலர் 3:6 அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. பிரியமானவர்களே, இங்கு சுகமளிக்கிறவராக பேதுரும் யோவானும் அவனிடத்தில் வந்தார்கள். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் உணர்ந்து கொண்டு ஜீவிக்கும் பொழுது மற்றவர்களின் ஆத்தும தேவைகளையும் சரீர தேவைகளையும் நிறைவேற்றுவதாக நாம் காணப்படுவோம். நாம் பேதுரும் யோவானையும் போல வெள்ளியும் பொன்னியும் சபதரித்தவர்களாக அல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சுகமளிக்கும் வல்லமையை நிறைவாக கொண்டவர்களாக நாம் காணப்பட வேண்டும். பாருங்கள், அவர்கள் சொன்னது வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, நசனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நீ எழுந்து நட என்று தூக்கிவிட்டார்கள். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. பிரியமானவர்களே, நாமும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை ருசி பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே மற்றவர்களுக்கு அவருடைய கஷ்டத்திலிருந்து தூக்கி விடுகிற மக்களாக, அவர்களை பலப்படுத்துகிற மக்களாக நாம் காணப்படுவோம். பேதுருவும் யோவானும் நம்மை போல மனிதர்கள் தான், ஆனால் இயேசு கிறிஸ்துவின் அன்பை ருசித்தவர்கள். நாமும் கூட ஆலயத்தில் இருந்து தேவனுடைய அன்பை ருசிக்காமல் அநேக வருடம் இருந்தாலும் கூட மற்றவர்களுக்கு எந்தவித பிரயோஜனம் இல்லாமல் ஒரு பிச்சை கேட்கிறவர்கள் போல்தான் காணப்படுவோம். ஆகையால் இதை குறித்து சிந்திப்போம் பிரியமானவர்களே. ஆகையால் இப்பொழுது தூக்கிவிடப்பட்ட முடவன் எவ்வாறு நடக்கிறான் பாருங்கள். அப்போஸ்தலர் 3:8 அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான், நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களோடு கூட தேவாலயத்தில் பிரவேசித்தான். இப்பொழுது அந்த பிச்சைக்காரன் தன் பிச்சை எடுத்த காசெல்லாம் எடுத்துக்கொண்டு சுகம் பெற்று விட்டது என்று தன் வீட்டிற்கு ஓடிவிடவில்லை. ஆனால் தேவனை மகிமைப்படுத்தும்படியாக நடந்து குதித்து அவர்களோடு கூட தேவனை மகிமைப்படுத்தும்படியாக தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையும் கூட தேவாலயத்துக்குள் பிரவேசிக்கும் பொழுது நடந்து குதித்து தேவனை துதித்து கொள்ளுகிற உடவனை போல, சுகம் பெற்ற உடையவனை போல நம்முடைய நடைமுறை பாவனைகள் இருக்க வேண்டும். கர்த்தருடைய ஆலயத்துக்கு செல்வம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது மகிழ்ச்சியாக இருந்தேன் என்று நாம் அதிக மகிழ்ச்சியோடு தேவாலயத்துக்கு செல்ல வேண்டும். அதை நான் ஆண்டவர் குறித்து கொண்டு இருக்கிறார். இவன் பாருங்கள், குதித்தெழுந்து நின்று நடந்தான், நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களோட கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். நம்முடைய நடைகள் எவ்வாறு இருக்கிறது? ஒரு மானை போல வேகமாக தேவனுடைய ஆலய பிரசன்னத்தை நோக்கி வருகிற மகனாக நாம் காணப்படுகிறோமா? இந்த முடவன் கால்கள் சுகம் பெற்றது போல குதித்தெழுந்து ஓடி வருகிற மக்களாக, ஆலயத்தை நாடி வருகிற மக்களாக காணப்படுகிறோமா என்று சிந்திக்க வேண்டும். இப்பொழுது ஜனங்கள் எல்லாம் இந்த அதிசயத்தை கண்டு பரவசம் அடைந்தார்கள்.
அப்போஸ்தலர் 3:9. அவன் நடக்கிறதையும் அவன் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லாரும் கண்டு தேவாலயத்தின் அலங்கார வாசல் அண்டையிலே பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன்தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவத்தை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். பிரியமானவர்களே, இங்கு மற்றவர்களெல்லாம் காணத்தக்கதாக ஒரு பெரிய அதிசயமான காரியம் அப்போஸ்தலனாகிய பேதுரும் யோவானின் கையால் நடத்தப்பட்டது. இந்த மனிதனை கண்டு அவனுக்கு நடந்த அதிசயங்களை கண்டு ஜனங்கள் எல்லாரும் பிரமித்தார்கள். எப்பொழுது அவன் நடந்து குதித்து தேவாலயத்துக்குள் சென்ற பொழுதுதான் அவனை பார்த்து மற்றவர்கள் எல்லாம் பிரமித்தார்கள். எத்தனை பெரிய அதிசயமான காரியம் தேவன் இவன் வாழ்வில் செய்திருக்கிறார் என்று அவனை கண்டு பிரமித்தார்கள். இப்பொழுது பேதுரும் யோவானையும் கண்டு அவர்கள் ஒன்றும் சொல்லவில்லை, அவர்களை கண்டு பிரமிக்கவில்லை. ஆனால் இந்த சுகம் பெற்றவனை குறித்து ஜனங்கள் பிரமித்தார்கள். பிரியமானவர்களே, நாமும் கூட தேவனுடைய வல்லமை நம்மோல் விளங்கும் பொழுது நாம் இந்த முடம்பெற்ற சுகப்பெற்ற முடவனைப் போல நடந்து குதித்து ஆலயத்தில் பிரவேசித்து மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆதரிக்கும் பொழுது தேவன் நம் வாழ்வில் அநேக அதிசயங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அந்த அதிசயங்களை மற்றவர்கள் காணும் பொழுது நம்மை கண்டு பிரமிப்பார்கள். தேவனுடைய அதிசயத்தை குறித்து நாம் பிரமிக்கத்தக்கதாக விளங்க வேண்டும். அதுதான் ஒரு சாட்சியின் ஜீவியம். நாம் ஏனாத்தாண்டவென்று ஆலயத்துக்குள் நாம் பிரவேசித்திருந்தால் இந்த முடவனை போல இருந்தால் எந்தவித அதிசயமும் நம் வாழ்க்கையில் நடக்காது. நாம் அதிக காலம் ஜெபித்து கொண்டிருக்கிற அதிசயம் கூட நடக்காது. ஆகையால் இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களை இந்த நாளிலிருந்து நம்முடைய ஆராதனையும் தேவாலயத்துக்கு வருகிற பழக்கத்தையும் நாம் மாற்றிக்கொள்வோம். இந்த முடவனை போல பிச்சை கேட்கிற மக்களாக இல்லை, ஆனால் சுகம் பெற்ற முடவனை போல குதித்தெழுந்து ஆலயத்துக்குள் தேவனுக்கு ஆராதிக்க செல்கிற மக்களாக நாம் காணப்பட வேண்டும். அடுத்ததாக இன்னொரு முடவன். முதல் முடவன் எருசலேமில் தேவாலயத்தின் அலங்கார வாசலில் வைக்கப்பட்டு சுகம் பெற்றவன். இரண்டாவதுவன் எருசலேமிலே இருந்தான். எருசலேம் என்பது தேவனுடைய ஆலயம். அந்த ஆலயத்துக்குள்ளே ஒரு முடவன் இருந்தான். யார் என்றால் அவன் மேல்போசேத். இந்த மேல்போசேத் சவுல் ராஜாவின் மகனாகிய யோனத்தானின் மகன். யோனத்தானும் தாவீது ராஜாவும் அதிகமாக ஃப்ரெண்ட்ஸாக இருந்தவர்கள், அதிகமாக சிநேகித்தவர். யோனத்தான் தாவீதை தன் உயிரை போல சிநேகித்தான் என்று கூறப்பட்டுள்ளது. ஆகையால் தாவீது ராஜாவும் அவர்களெல்லாம் மடிந்த பொழுது யோனத்தான் நிமித்தம் தயவு பெறத்தக்கதாக யாராவது உண்டா என்று கேட்ட பொழுது அப்பொழுது அந்த சீபா என்ற வேலைக்காரன் இவ்வாறு கூறுகிறான், யோனத்தான் 2 காலம் முடமான ஒரு மகன் இருக்கிறான் என்று. அவர் எப்படி முடவனானான் என்றால் 2 சாமுவேல் 4:4 சவுலின் குமாரன் யோனத்தானுக்கு 2 காலம் முடமான ஒரு குமாரன். சவுலும் யோனத்தானும் மடிந்த செய்தி இஸ்ரேலிலிருந்து வருகிற போது அவன் 5 வயதுள்ளவனாய் இருந்தான். அப்பொழுது அவனுடைய தாதி அவனை எடுத்துக்கொண்டு ஓடி போனாள். அவள் ஓடிப்போகிற அவசரத்தில் அவன் விழுந்து முடவனானான். அவனுக்கு மேவிபோசேத் என்று பெயர். பிரியமானவர்களே, இந்த மேவிபோசேத் பிறவியில் முடவன் அல்ல, இடையிலே முடமாக்கப்பட்டவன். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒருவேளை மற்றவருடைய போதகத்தினாலும் மஞ்சகத்தினாலும் நாம் தேவனை உண்மையாக ஆராதிக்கப்படுவதை விட்டுவிட்டு நாம் முடங்கி போன கிறிஸ்துவர்களாக இருந்தால், நாம் யாருடையோ காரணத்தினால் நாம் மேவிபோசேத்தை போல முடங்கி போன கிறிஸ்துவர், முடவனான கிறிஸ்துவர்கள். ஆனால் இந்த மேவிபோசேத்தை தாவீது ராஜா ஆதரித்தபடியினால் 2 சாமுவேல் 9:13 மேவிபோசேத் ராஜாவின் பந்தியில் நித்தம் ஆசனம் பண்ணுகிறவனாய் எருசலேமில் குடியிருந்தான். அவனுக்கு 2 காலம் முடமாயிருந்தது. பிரியமானவர்களே, இங்கு எருசலேம் என்பது குறித்து தேவாலயம் ஆசனம் பண்ணுகிறதை குறித்தது. நாம் தேவனுடைய பந்தியில் பெற்றுக்கொள்வது. அங்கு 2 காலம் முடமாக இருந்தது. நாம் கூட நாம் தேவாலயத்துக்கு செல்கிற கிறிஸ்தவர்களாக, தேவாலயத்துக்கு உள் இருக்கிற கிறிஸ்தவர்களாக இருப்போம். தேவனுடைய பந்தியில் நாம் பங்கேற்கிற கிறிஸ்தவர்களாக இருந்தோம். ஆனாலும் இந்த மேவிபோசேத்தை போல நமக்கு 2 காலம் விடமாக கூட இருக்கும். அப்படி என்றால் நாம் எழுந்து நடந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு எந்தவித காரியமும் செய்யாமல் அவரை பறைசாட்டாமல் இருக்கும் பொழுது மேவிபோசேத்தை போல நாம் ஆலயத்துக்கு ஒழுங்காக வருகிறவர்களாக இருந்தாலும், ஆலய பந்தி தேவ பந்தியில் நாம் பங்கேற்கல இருந்தாலும் 2 காலம் முடமான மேவிபோசேத்தை போல் தான் காணப்படுவோம். ஆனால் வேதம் நம்மை எச்சரிக்கிறது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகையில் முடவன் மானை போல குதித்தெழுவான். நாம் மானை போல குதித்தெழுகிற மக்களாக நாம் காணப்பட வேண்டும். ஏனோ தானம் என்று ஏதோ பாரம்பரிய கிறிஸ்துவர்களாக நான் கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்து விட்டேன், இந்த ஆலயத்துக்கு நான் வந்து விட்டேன், 50 வருடமாக இருக்கிறேன், அதனால் என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று நாம் இருக்கக்கூடாது.
நாம் 50 வருடமாக இருந்தாலும் எத்தனை பேருக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை ஓடித்து சொல்லி இருக்கிறோம் என்றால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்ததே நாம் மூலமாக மற்றவர்கள் நற்செய்தியை அறிந்து கொள்வதற்காக. ஆகையால் நாம் மெய்போசத்தை போல ஆலயத்திலிருந்தாலும் முடமாய் போன முடவனைப் போல இருக்கிறோமா? சிந்திப்போம் பிரியமானவர்களே. ஆண்டவரே, என் கால்கள் சரியாகட்டும், நான் முடவனை குதித்தெழுந்து உம்மை ஆராதிக்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்க கடமைப்பட்டுள்ளோம். அடுத்ததாக நாம் முடவனை பார்க்கும் பொழுது ஒருவேளை நடக்க முடிந்தால் அவர்களால் நன்றாக நடக்க முடியாது. ஒரு மாதிரி விந்தி விந்தி குந்தி குந்தி தான் நடப்பார்கள். நீதிமொழிகள் சொல்கிறது, நீதிமொழி 26:7, நொண்டியின் கால்கள் குந்தி குந்தி நடக்கும், அப்படியே மூடரின் வாயிலுள்ள ஊமை சொல்லும் குந்தும். எப்பொழுதும் இந்த நொண்டியின் கால்கள் வேகமாக ஓட முடியாது, நடக்க முடியாது. ஏதா குந்தி குந்தி தான் நடப்பார்கள். ஒரு கைலாக கொடுக்குறவர்கள் வேண்டும், இல்லை என்றால் ஒரு குச்சி வேண்டும். ஆகையால் நாம் குந்தி குந்தி நடக்கிறவர்களாக இருக்கிறோமா? பார்ஷியலாக நொண்டியாக இருக்கிறோமா? முழுவதும் முடமாய் போன முடவனை போல் இல்லாமல் ஒரு சிறிதளவு நடக்க முடிந்த ஒரு நொண்டியை போல் இருக்கிறோமா என்று நாம் சிந்திக்க கடன்பட்டுள்ளோம். அது எப்பொழுது என்றால், நாம் தேவனை ஒரு பக்கமும் உலக பிரகாரமான ஆசாபானங்களை அனுபவிக்கலாம் இருக்கும் பொழுது நாம் குந்தி குந்தி நடக்கிறவர்களாக காணப்படுவோம். எலியா தீர்க்கதரிசி அவ்வாறு தான் கூறுகிறார். 1 ராஜாக்கள் 18:21, அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கு வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள்? கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரதித்துரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. பிரியமானவர்களே, இங்கு பாகால் தீர்க்கதரிசிகளை எலியா நாம் எடுக்கும் பொழுது, எலியா சங்கரிக்கும் பொழுது ஜனங்களுக்கு ஒரு சவால் விடுகிறார். நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள்? கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள். பாகால் என்பது இங்கு ப்ராஸ்பரிட்டி காஸ்பல், உலக வழிபாடுகள். இன்று அநேக கிறிஸ்தவர்கள் கூட ப்ராஸ்பரிட்டி காஸ்பல், செழிப்பின் உபதேசம், உங்களுக்கு அது நடந்துவிடும், இது நடந்துவிடும், எல்லா உலகப்பரவான ஆசீர்வாதங்களும் வந்துவிடும், இவ்வளவு தொகை காணிக்க போட்டால் போதும், தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று நீங்கள் அந்த கூட்டங்களுக்கு அதிகமான ஜனங்கள் செல்வதை காணலாம். அது அவர்கள் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பதை போல் இருக்கும். தேவனிடமிருந்து எதையாவது பெற்றுக்கொள்ள வேண்டும். உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் தான், அது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் தேவையில்லை. குந்தி குந்தி நடப்பார்கள். எப்பொழுதாவது ரொம்ப அதிகமாக துன்பம் வந்துவிட்டால் உடனே தேவாலயத்துக்கு ஓடி வந்து, தேவனே என்னை ரட்சித்துக் கொள்ளும், மன்னித்துக் கொள்ளும், எனக்கு சுகம் வேண்டும் என்று கேட்பார்கள். ஆகையால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்கள், நொண்டியின் கால்கள் குந்தி குந்தி நடக்கும். அப்படியே நாம் 2 நினைவுகளால் நாம் நடக்கும் பொழுது, கத்தரை விட்டு பாகாலும் வேண்டும், கத்தரும் வேண்டும், கத்தரும் வேண்டும், உலக பிரகாரமான எல்லா காரியங்களும் என்று நினைக்கும் என்றால், நாம் ஒரு நொண்டியை போல்தான், நொண்டியின் கால்கள் போல்தான் நம்முடைய கால்களும் நடக்கும். ஆகையால் இதை சிந்திப்போம் பிரியமானவர்களை. நம்முடைய நடை தேவாலயத்துக்கு செல்லும் பொழுது குந்தி குந்தி நடக்கிற நடையை போல் இருக்கிறதா? நம்முடைய நினைவுகள் எவ்வாறு இருக்கிறது? 2 நினைவுகளால் நாம் நடந்து கொண்டிருக்கிறோமா? இந்த வாரம் நாம் தேவனுடைய ஆலயத்துக்கு செல்லுவோம். அடுத்த வாரம் அங்கே ஒருத்தர் ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் அதிகமாக வல்லமையாக பிரசங்கிக்கிறார், அவர் ஆசீர்வாதத்தை குறித்து பிரசங்கிக்கிறார், அவரிடம் சென்று நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைத்தோமாண்டால் நாம் 2 நினைவுகளால் நடக்கிற குந்தி குந்தி நடக்கிற நொண்டியை போல் காணப்படுவோம். ஆகையால் இன்றைய தீர்மானம் செய்வோம். இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரே தேவன், அவரை மட்டுமே நான் பின்பற்றி நினைப்பேன், என்ன நடந்தாலும் சரி என்று நினைக்கும் பொழுது நிச்சயமாகவே நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் வேண்டும். நம்முடைய பிதாவாகிய தேவன் தம்முடைய சொந்த குமாரனையே இந்த உலகிற்கு தந்த பொழுது, அவரை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது மற்ற எல்லா காரியங்களிலும் நம்மை ஆசீர்வதிக்காமல் இருப்பாரோ? நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். இந்த உண்மையை கண்டு கொள்வோம். அடுத்ததாக, முடமானது பிசுகக்கூடாது. நாம் முடங்கி போயிருந்தால் நாம் நடக்கிற பாதை செவ்வையாக இருக்க வேண்டும். நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், ஒரு குருடன் நடக்கும் பொழுது அந்த பாதை ஸ்மூத்தாக இருந்தால்தான் அது நன்றாக இருக்கும். நொண்டியில் நடக்கும் பொழுது அந்த பாதையில் எந்த கரடு முள்ளும் கல்லு முள்ளோ இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அந்த கல்லு முள்ளில் தட்டிப்பட்டு மிக கீழே விழுந்தார்கள், அந்த முடமானது மிகவும் அதிகமாக முடமாகி போய்விடும், கால்கள் பிசுக்கிவிடும். ஆகையால் எபிரேயர் 12:13, முடமாய் இருக்கிறது பிசுக்கி போகாமல் சொஸ்தமாகும்படிக்கும் உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வைப்படுத்துங்கள்.
பிரியமானவர்களே, நாம் எப்பொழுதும் நம்முடைய பாதையை செவிப்படுத்துகிற தேவனாக தேவனிடம் கேட்க வேண்டும். தேவனே, நான் நடக்கிற பாதையை செவிப்படுத்தும். செவிப்படுத்தும் பொழுது மட்டும்தான் என்னுடைய கால்கள் பிசகாதபடியும் நான் முடவன் மானை போல குதிப்பது போல நான் குதிக்க முடியும். என்னுடைய பாதைகளில் ஏதாவது கரடுமுரடான காரியங்கள், கற்பாறைகள் இருந்தால் நான் இடறி விழுந்து விடுவேன். என்னால் குதிக்க முடியாது ஆண்டவரே என்று நாம் ஜெபிக்க வேண்டும். அநேக காரியங்களை குறித்து நாம் வேண்டுகிறோம். ஆண்டவரே, என் பாதைகளை செவிப்படுத்தும் என்று நாம் ஜெபிக்கிறோமா? நீதிமொழிகள் 3:6 பார்க்கும் பொழுது, உன் வழிகளை எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவிப்படுத்துவார். பிரியமானவர்களே, நாம் எதை எடுத்தாலும், எந்த காரியத்தை எடுத்தாலும், தேவனே, இந்த காரியத்துக்கு நான் செல்கிறேன், இது சரியா? இந்த காரியத்தில் நான் ஈடுபடுகிறேன், சரியா? அது சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் நான் தேவனிடம் விசாரித்து கேட்கும்போது நாம் முடமானது பிசில் போகாமல் நேராக நடக்கிற கிறிஸ்தவர்களாக, நிமிர்ந்து நடக்கிற கிறிஸ்தவர்களாக நாம் காணப்படுவோம். நாம் நம்முடைய இஷ்டத்துக்கு நம்முடைய வழிகளில் நடந்தால் அந்த வழி செவையான பாதையாக இருக்காது. ஒரு கல்முள்கள் நிறைந்த நாட்களாக இருக்கும். அது நம்மை விளங்கும் பொழுது முழுவதுமாக நம்மை பிசுகி போக செய்யும். இல்லை, கால்கள் முடமாக்கி போய்விடும். ஆகியாலே சிந்திக்கிற பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் முடவன் மானை போல குதிப்பான். நாம் குதித்தெழுந்து நடந்து தேவாலயத்துக்கு செல்கிற மக்களாக, அலங்கார வாசலில் வைக்கப்பட்ட முடவன் சுகம் பெற்றதை போல குதித்தெழுந்து நடந்த போல நாமும் நடக்கிற மக்களாக, தேவனிடத்திலிருந்து அதிசயங்களை பெற்றுக்கொண்ட மக்களாக, மேலும் மேல்கோஷத்தை போல எருசலேம் தேவாலயத்திலே நாம் அநேக நாள் இருந்தாலும் முடமானி போல கிறிஸ்தவர்களாக இல்லாமல் குதித்தெழுந்து முடவன் மானை போல குதிப்பது போல குதித்தெழுகிற கிறிஸ்தவர்களாக நாம் காணப்பட வேண்டும். 2 நினைவுகளால் நாம் குந்தி நினைக்கவே கூடாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே தெய்வம். அவரைதான் எல்லா காரியத்திலும் நாம் சார்ந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் குந்தி நடக்காமல் நேராக நடப்போம். நாம் பாதைகளை நாம் செவைப்படுத்தும் பொழுதுதான் நாம் சறுக்கி விழாதபடி, முடங்கி போகாதபடி தேவன் பாதுகாக்க வல்லவர். நிஷ்கிரமான பிதாவே, ஆண்டவரே, இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலும் ஆண்டவரே, நாங்கள் ஒரு சொஸ்தமான முடுவனை போல குதித்தெழுந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பரிசாற்றுகிற மக்களாக, தேவாலயத்துக்கு செல்கிற மக்களாக ஆண்டவர் காணப்பட வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, அலங்கார வாசல் வைக்கப்பட்ட முடவன் சொஸ்தமானவன், அதே போல நாங்களும் சொஸ்தமான கிறிஸ்தவர்களாக, மானை போல குதிக்கிற கிறிஸ்தவர்களாக மாற்றி போட வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். மேல்கோசேத்து தேவாலயத்து எருசலேமில் இருந்து ஆசனம் பண்ணுகிறோன்னா இருந்தாலும் நாங்களும் கூட தேவாலயத்தில் அநேக நாள் கிறிஸ்தவர்களாக இருந்தும் தேவனுடைய நாமத்தை குறித்து பரிசாட்டாமல் முடங்கி போன கிறிஸ்தவர்களாக இருந்தால் மாற்றி போட வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, நாங்கள் 2 நினைவுகளால் குந்தி நடக்காதபடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தெய்வம் என்று உறுதியாக இருக்க கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் முடமானது பிசில் போகாமல் நாங்கள் செவ்வையான பாதையில் நடக்க எங்களை பாதைகளை செவ்வைப்படுத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இதை கேட்டுக்கின்ற ஒவ்வொரு மனதிலும் இந்த சத்தியம் கிரியை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். எல்லா துதி கனமை உமக்கு செலுத்துகிறோம். இரட்சகரும் மீட்பருமாய் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.